இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங்கில் சுவையான பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ட்ரிக்ஸு தாங்க, அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் துவரம்பருப்பை தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஆமணக்கெண்ணெயை சேர்த்து 4 to 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான காய் என்னென்னு பார்க்கலாம். 2 கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், தாளிக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 2 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு சாம்பாருக்கு எப்பவுமே நம்ம முருங்கைக்காய் சேர்த்து சாம்பார் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். 1 எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறிகளை நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்கறிகளை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற துவரம்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்து புளி கரைசல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே சாம்பார் தாளிப்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து வணக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பு தலையை சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் 3 டீஸ்பூன் பருப்பு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வாசனை வருது. இப்போ இதை கொதிச்சுட்டு இருக்கிற சாம்பாரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கொதி விட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்கிக்கலாம். இதுதாங்க இதில் இருக்கிற ட்ரிக்ஸு.
நம்ம சாம்பார் பொடியை வந்து எண்ணெயில் வணக்கி இது கூட சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.